மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 7 மார்ச் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். பாகிஸ்தானில் உள்ள பெஷாவர் என்ற இடத்தில் கார் முழுவதும் வெடிகுண்டு நிரப்பிக்கொண்டு தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தியதில் 10க்கும் மேற்பட்டோர் உயிர் இழந்ததாக பெஷாவரிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆப்பிரிக்காவில் உள்ள ஜிம்பாப்வே நாட்டின் பிரதமர் மார்க்கன் ஸ்வான்கிரியோயும் அவரது மனைவியும் சென்ற கார் விபத்துக்குள்ளானது. இதில் பிரதமர் பலத்த காயங்களுடன் உயிர் தப்பினார். அவருடைய மனைவி உயிர் இழந்ததாக டர்பன் நகரிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் அணி மாநாடு பல்லாவரம் கண்டோன்மெண்ட் பகுதியில் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இதில் வெளியூரிலிருந்து வந்த பல தொண்டர்கள் நடுரோட்டில் பலரிடம் சண்டையில் ஈடுபட்டதாகவும் அவர்கள் வைத்திருந்த தண்ணீர் பாட்டில்களை மற்ற பேருந்துகள் மீது எரித்ததால் பல்லாவரத்திலிருந்து தாம்பரம் வரை போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மதிமுக உயர்நிலை மற்றும் ஆட்சி மன்ற குழு கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் அவைத் தலைவர் திரு கண்ணப்பன் அவர்கள் பங்கேற்கவில்லை. இவருக்கும் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்களுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு நிலவுவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கிடையில் அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களை திருப்பூரில் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக கூறி தாம்பரத்தில் போலீசார் கைது செய்ததாக திடீரென்று தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மத்திய புள்ளியியல் துறை அமைச்சர் திரு ஜி.கே. வாசன் அவர்கள் இன்று நிருபர்களிடம் பேசுகையில் அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதாவின் உண்ணாவிரதம் ஒரு கபட நாடகம் என்று கூறியதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில தலைவர் திரு த பாண்டியன் அவர்கள் அதிமுக கட்சியுடன் கூட்டணி ஒப்பந்தம் பற்றி பேசிவிட்டு செய்தியாளர்களை சந்திக்கையில் வரும் தேர்தலில் எங்கள் கூட்டணி 40 தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெறும் என்று கூறியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சென்னை ஐகோர்ட் பிரச்சினை கோரிக்கை நிறைவேறும் வரை வக்கீல்கள் கோர்ட் புறக்கணிப்பு தொடரும் என்று அதன் சங்க தலைவர் திரு பால் கனகராஜ் செய்தியாளர்களிடம் கூறியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆஸ்திரேலியாவில் இன்று தொடங்கிய மகளிருக்கான உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் முதல் ஆட்டத்தில் இந்தியா 10 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை தோற்கடித்ததாக ஆஸ்திரேலியாவிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த பூமி வெப்பமாதலை தடுப்பதற்காக உலகத்தின் 35 நாடுகள் கடந்த 2 ஆண்டுகளாகவே ஆண்டில் மார்ச் 28ஆம் தேதி அன்று வீடுகளில் உள்ள அனைத்து விளக்குகளையும் 1 மணி நேரம் அணைக்கும் நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த மார்ச் 28ஆம் தேதி இந்தியாவும் இதில் பங்கேற்று விளக்குகளை 8:30 மணியிலிருந்து 9:30 மணி வரை அணைக்கும் இந்த நாளில் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவில் உள்ள நாசா விண்வெளி கழகத்திலிருந்து இன்று விண்ணில் ஏவப்பட்ட ராக்கெட் ஒன்று விண்ணில் பூமியை போல் வேறு கிரகங்கள் ஏதாவது இருக்கின்றன என்பதை ஆராய்வதற்காக அது ஏவப்பட்டிருக்கிறது. அதில் பல வகையான டெலஸ்கோப்கள் பொருத்தப்பட்டு விண்ணில் உள்ள 40 லட்ச நட்சத்திரங்களை ஆராய இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 7 மார்ச் 2009 பிற்பகல் 2 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. ஆனால் வங்கக்கடலில் ஒரு சுழற்சி மேகம் வருவது தெரிகிறது. அது நாளை தமிழகத்தை நோக்கி வருமா என்று நாளை படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே. பாலாஜி. நன்றி.